தமிழக மீனவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் பக்கத்தில் மீன் பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 345 பேரை மீட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த நன்றிக்கான முக்கியமான காரணம். இதில் என்ன பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இருக்குது, எதுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஈரான், அமெரிக்கா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் பக்கம் போர் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அந்த பகுதியில் மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. குறிப்பாக ஈரானில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ அதனால் அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க. இதில் 2 முக்கியமான மாற்றங்கள் இந்த 10 வருடங்களில் நடந்திருக்கு. அது குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததில் இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 700 பேர் அப்படின்ற அளவில் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்தபோது 1500 பேர் வரைக்கும் ஈழர் கடற்படையால் நம்மளுடைய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு விஷயத்தை அவர் உத்தரவாதப்படுத்தினார், இந்தியர்களுக்கு எங்கே இருந்தாலும் பாதுகாப்பு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதோட தொடர்ச்சி என்ன பண்ணார்னா, தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். பேச்சுவார்த்தையின் மூலமா அவர் பிரதமர் ஆனதுலேருந்து ஒருவர் கூட இன்று வரை இலங்கை கடற்படையால் கொல்லப்படவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இலங்கை கடற்படை என்ன பண்ணாங்கன்னா, தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 500 பேர் 700 பேர்னு அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல 1 மாதம் வரைக்கும் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் 3 வாரம் ஜெயிலில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது மூலிமா இப்போ அரெஸ்ட் ஆனாங்கன்னா, காலையில் அரெஸ்ட் ஆனால் சாயந்தரம் நம்ம ரிலீஸ் பண்ணுற நிலமையில தான் இன்றைக்கி இருக்குது. அரெஸ்ட்டோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு, அரெஸ்ட் ஆனால் ரிலீஸ் ஆகிறதோடைய நாடும் குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இலங்கை அரசோடைய ஒரு சுமூகமான ஒரு உறவு வச்சுருக்கோம். இலங்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது இலங்கைக்கு நம்ம நிறைய நிதி உதவி பண்ணியிருக்கோம். இது மூலிமா அந்த நாடு முன்னேறி வர்றதுக்கான பல விஷயங்களில் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். இது மூலிமா ஒரு நல்ல நட்புறவை வச்சு நம்மளுடைய மீனவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத விதத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சைடு இலங்கையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அதிநவீன கருவிகள்லாம் இல்லாதனால நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை பிடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது முற்றிலும் குறைஞ்சிருக்கு. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்குது. இதனோட தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் எந்த மூலையில் எங்கே மாட்டினாலும் அவங்கள மீட்டு கொண்டு வர விஷயத்தில் ரொம்ப துரிதமாக இருக்காங்க, ரொம்ப வேகமாகவும் செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட 1100 பேர் ஈரான் பகுதியில் மாட்டியிருந்தாங்க. அஜர்பைஜான் மூலிமா வெவ்வேறு இடங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக தமிழர்கள் பார்த்திங்கன்னா 345 பேர் இந்த போர் சூழலில் ஈரானில் மாட்டியிருந்தாங்க. அவங்கள ஒரு தனியார் விமானம் மூலிமா தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு குழு ஆழ்கடலில் மீன் பிடிக்க சென்ற ஒரு குழு இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடந்த போர் பதட்டத்தில் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. திருப்பி அவங்களையும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி பல இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் மீனவர்களுக்கான மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஜாஸ்தி நடந்துட்டு இருக்கும்போது உக்ரைனில் பல இந்தியர்கள் மருத்துவம் படிக்கிறதுக்காக சென்றாங்க. பல பேர் வேலைவாய்ப்புக்காக போயிருந்தாங்க. பல பேர் ஐடி நிறுவனங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் இந்த போர் சூழல் உச்சத்தில் இருக்கும்போது ரஷ்யாக்கிட்டையும் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம், உக்ரைன்லையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். நம்ம ஊருக்காரங்களை மீட்டு வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சும்மாக பேசி உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வச்சுருக்காங்க. அப்படி மீட்டு கொண்டாந்தவங்களுக்கு திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் தான் மீட்டு கொண்டு வந்தோன்னு லேபிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது முதல்வருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், முதல்வர் மீட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி திமுக காரர்கள் பேசுகிற இந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த லெவலில் தான் திமுக இன்றைக்கி இருக்குது. உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்லாட்டி ஈரானில் போராக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலில் போராக இருக்கட்டும், சவுதி அரேபியாவில் போராக இருக்கட்டும், எந்த மூலையில் போர் நடந்தாலும் அங்கே இந்தியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள உடனே மீட்டு கொண்டு வர அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு உலக லெவலில் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருக்கோம். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் கூடியிருக்கு. ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட பெரிய போட் அப்படின்றது இல்லாமல் இருந்தது. ஒரு வாரம் இல்லாட்டி 4 நாள் 5 நாள் கடல் நின்று மீன் பிடிச்சி வந்தாலே பெரிய விஷயமா பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி 1 மாதம் வரைக்கும் ஆழ்கடலில் நின்று மீன் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி கூடியிருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கடந்து போய் மீன் பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மீனவர்கள்கிட்ட போதுமான அளவுக்கு தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, எந்த கடலில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் பெட்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. சாகர்மாலா அப்படின்ற திட்டத்து மூலிமா கடலோரம் பார்த்திங்கன்னா
பெரிய லெவலில் உங்களுக்கு மீன்பிடி துறைமுகங்கள் நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த ஊர் வந்து பூம்புகார். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தெரியும் மீன்பிடி துறைமுகம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. நிறைய கோல்ட் ஸ்டோரேஜஸ் அந்த ஏரியாவில் வந்திருக்கு. நீங்கள் சும்மா அந்த ஏரியா நீங்கள் போனீங்கனாலே கோல்ட் ஸ்டோரேஜஸ் கொண்ட லாரிஸ் நிறையா மீனை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் கண் கூட உங்களால் பார்க்க முடியும். நிறையா கோல்ட் ஸ்டோரேஜஸ் உருவாயிருக்கு. நிறையா அதிநவீன போட்டெல்லாம் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கேயே கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்னும் சிட்டிக்கு கொண்டு வர இடத்துல நிறைய கோல்ட் ஸ்டோரேஜஸ் இருக்குது. இது மூலயமா ஒரு மாதம் கடல்லேருந்து மீனை பிடிச்சிட்டு வரவங்க வந்து இங்கே ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றத கூட்டுறதுக்கான முக்கியமான விஷயம் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவங்க வாழ்வாதாரம் கூடுறதுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி பண்ணுறதுக்கு எங்கேயாவது மாட்டிக்கிட்டால் அவங்கள மீட்டுட்டு வர விஷயங்களையும் நம்ம வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கோம். ஸோ இது மூலிமா மீனவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. இன்றைக்கி மீனவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவும் மேன்மை ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அந்தளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்ம நாட்டு மக்கள் மேலே அந்தளவுக்கு அக்கறையோடு இருக்கார். மாறா திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாங்கன்னா ஒன்று அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், இல்லாட்டி மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு லேபிள் ஓட்டுறதா இருக்கட்டும், இதை தான் மாற்றி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியலை அவங்க முன்னெடுக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் தமிழர்களுக்கு நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் மீனவர்கள் சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்காத, எங்களை எந்த விதத்திலையும் கண்டுக்காத திமுகவுக்கு எங்கள் ஓட்டு கிடையாது அப்படின்றத மீனவர்கள் வந்து உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. மாறா அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பாஜகவை தான் பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளால் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சமயத்தில் மீட் வந்த 345 மீனவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், ஈரானில் போய் மாட்டிக்கிட்டோம், அங்கே வந்து சரியான பவர், அங்கே வந்து மின்சாரம் இல்லை, நைட்டு பூரா இருட்டிலே தான் இருந்தோம், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எங்கே பார்த்தாலும் வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, எந்த நேரம் வேணாலும் நாங்கள் இருக்க இடத்துல வெடிகுண்டு விழுகும் அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது, எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நைட் நாங்களே ஒவ்வொரு மனசை தேர்த்திக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம், ரொம்ப குறைவான அளவில் தான் சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நம்மளுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழக மீனவர்களை அஜர்பைஜான் மூலிமா ரோடு மூலிமா அஜர்பைஜான் கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து ஒரு தனியார் விமானத்தின் மூலிமா அவங்கள தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஒரு நபருக்கு செலவாகும். இந்த 1 லட்ச ரூபாயை தமிழக பாஜகவே முழுமையாக ஏற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தான் முன்னின்று செயல்படணும் அப்படின்றது தான் அவருடைய பேச்சில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. நேற்று மத்திய அமைச்சர் PS கோயல், அப்புறம் நயினார் நாகேந்திரன், இன்னும் பல பாஜகவுடைய முன்னணி நிர்வாகிகள் இவங்களெல்லாம் வரவேற்கிறதுக்கு அங்கே போயிருந்தாங்க. பெரிய பதட்டத்தில் பெரிய போர் சூழ்நிலையில் மாட்டிட்டு இருந்த தமிழர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய உத்வேகத்தை தமிழ்நாட்டிற்கு அளிக்கிறது. இந்த தேர்தலும் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.